வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி இலட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் நவம்பர் மாதத்தினுடைய 23, 24, 25, 26 ஒரு 4 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரே ஒரு வீடியோ பதிவில் நம்ம நவம்பர் மாதம் ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு முன்னுரை, அதாவது இந்த வீடியோ பதிவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றது குறித்து ஒரு முன்னுரை கொடுப்போம். ஸோ அந்த முன்னுரை நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும், என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹென்லே கடவுச்சீட்டு குறியீடு. ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு இந்த பாஸ்போர்ட் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உலகத்திலே வலிமையான பாஸ்போர்ட் எது அப்படின்றது குறித்த குறியீடுகள் வெளியிடப்பட்டிருக்குது. இதுதான் முதலாக நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுதுகள் அப்படின்ற ஒரு மையம் திறக்கப்பட்டு இருக்கிறது, மாற்றுத்திறனாளிகளுக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது. ஓகேங்களா? அது எங்கே திறந்தாங்க, யார் திறந்தாங்க அப்படின்றது குறித்த டீட்டெயில்டு பார்க்க போகிறோம். மூன்றாவது, நாட்டினுடைய முதலாவது பசுமை சுற்றுலா தலம் எங்கு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான்காவது என்ன அப்படின்னா, நான்காவது உலக சமத்துவ கூட்டணி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஐந்தாவதாக, உலகளாவிய கூட்டுறவு மாநாடு எங்கு நடைபெற்றிருக்கிறது, உலகளாவிய கூட்டுறவு மாநாடு எங்கு நடைபெற்றிருக்கிறது அப்படின்றது குறித்து பார்க்க போகிறோம். ஆறாவதாக, ஒரு கூட்டு பயிற்சி பார்க்க போகிறோம். இந்தியாவிற்கும் இத்தாலிக்கும் இடையே நடைபெற்ற ஒரு பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். ஏழாவது, வளர்ந்த பாரதத்தினுடைய இளம் தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றிருக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். எட்டாவது, ஒன்றிய அமைச்சரவை பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல்கள் அளித்திருக்கிறார்கள். அது என்ன அப்படின்றது குறித்து பார்க்க போகிறோம். ஒன்பதாவது, மூன்றாவது ரோஹிணி நையார் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ரோஹிணி நையார் விருது வழங்கப்பட்டிருக்கு. அது யாருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். பத்தாவது, ஒரு நியூ டைட்டல் பூங்கா திறக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கே அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தது 11வது, சதர் சம்மேளன் விழா எந்த மாநிலத்தில் சதர் சம்மேளன் விழா அப்படின்னு ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத குறித்து பார்க்க போகிறோம். 12வது, இன்னொரு போர் பயிற்சி வின்பாக்ஸ் அப்படின்ற ஒரு போர் பயிற்சி எங்கே நடைபெற்றது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் 7லேருந்து 8 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் ஒரு 7 நாள்களுக்கான இம்பார்ட்டண்ட் டேஸ் அண்டு தீம்ஸ், 7 நாள்களுக்கான இம்பார்ட்டண்ட் டேஸ் அண்டு தீம்ஸ் இது குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு அது இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். இதற்கான ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின், 2024 ஆண்டிற்கான ஹென்லே கடவுச்சீட்டு குறியீடில் இந்தியாவின் இடம் என்ன? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எத்தனை நாடுகளுக்கு நம்ம இந்த பாஸ்போர்ட் இல்லாமல் சென்று வர முடியுமோ அதை தான் வலிமையான கடவுச்சீட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் ஹென்லே அப்படின்ற கடவுச்சீட்டு குறியீடில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் இடத்துல சிங்கப்பூர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 195 நாடுகளுக்கு இலவசமாக சிங்கப்பூர் பாஸ்போர்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இலவசமாக விசா இல்லாமல் போய்க்கலாம். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இரண்டாவது, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், ஸ்பெயின்லாம் அடுத்தடுத்த இடங்களில் இந்த பட்டியலில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னா 83வது இடத்துல இந்தியா இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது கடைசி இடத்துல யார் இருக்கா அப்படின்னா ஆப்கானிஸ்தான், சிரியா, ஈராக் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கடைசி இடத்துல இருக்கிறாங்க. இந்த 83 அப்படின்றது ஒரு பேப்பரில் கொடுத்துருக்காங்க, 80 அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆப்ஷனில் எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது சர்வதேச விமான போக்குவரத்தின் சங்கத்தினுடைய தரவு, அதாவது எல்லா பக்கம் போக்குவரத்து இருக்காங்களா, சர்வதேச விமான சங்கத்தினுடைய தரவுகள் படி தான் இந்த குறியீடு என்பது வெளியிடப்படுகிறது. இதில் முதலிடத்தில் யார் இருக்கிறா, சிங்கப்பூர் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்தியாவினுடைய 80 அல்லது 83. இந்த 83வது இடத்துல இந்தியாவினுடைய பாஸ்போர்ட்டை வச்சு எத்தனை நாடுகளுக்கு ஃப்ரீயாக போக முடியும்னா 58 நாடுகள். இதையும் ஒரு முறை உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய கடவுச்சீட்டை கொண்டு எத்தனை நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியும் அப்படின்னா 58. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இரண்டாவது, சமீபத்தில் விழுதுகள் மையம் அப்படின்றது எங்கு திறக்கப்பட்டிருக்கிறது, சமீபத்தில் விழுதுகள் மையம் என்பது எங்கு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன இந்த விழுதுகள் மையம் அப்படின்னா
இந்த மாற்றுத்திறனாளிகளினுடைய சேவைகளுக்கான ஒரு ஒருங்கிணைந்த மையமாக இது இருக்கிறது. இதில் உடல் மற்றும் மனம் சார்ந்த மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகிறது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிறப்பு கல்வியாக இருக்கட்டும், அவர்களுக்கான உளவியல் பயிற்சியாக இருக்கட்டும், செவித்திறன் பயிற்சியாக இருக்கட்டும், கண் பார்வை, இயன்முறை, அளவியல் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து இதில் இருக்கிறது. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த மையத்தில் செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 273 மையங்கள் என்பது தமிழகம் முழுக்க திறக்கப்பட இருக்கிறது. அதில் முதலாக ஒரு இடத்துல திறந்திருக்கிறாங்க. அது எங்கே அப்படின்னா சென்னையினுடைய சோழிங்கநல்லூர் அப்படின்ற பகுதிகளில் திறக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் தான் இதை வந்துட்டு திறந்து வச்சிருக்கிறார். இது யாரின் சார்பில் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளினுடைய நலத்துறை அவங்களுடைய சார்பில் இது திறக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? உலக வங்கி நிதியுடன் தான் இது வந்து செய்யப்படுகிறது. முதல் முறையாக இது செய்கிறாங்க. இது வெற்றி அடையும் பட்சத்தில் 273 மையங்கள் தமிழகம் முழுக்க திறக்கப்பட இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன சிறப்பம்சம் அதில் இருக்குது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது அவசர சேவை ஏற்படுது அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பஸர் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த பஸர் அமுத்தினா அப்படின்னா வெளியே இருக்கவங்களுக்கு சிக்னல் போய் ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரக்கூடிய வகையில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே ஆவின் பாலகம் போன்ற விஷயங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. ஏஐ விஷயங்கள்லாம் நிறையா வந்து இதுக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சமீபத்தில் விழுதுகள் மையம் என்பது சென்னையினுடைய சோழிங்கநல்லூர் பகுதியில் கண்ணகி நகரில் திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது. ஓகே. அடுத்தது 3வது, நாட்டினுடைய முதலாவது பசுமை சுற்றுலாத்தலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? நாட்டினுடைய முதலாவது பசுமை சுற்றுலாத்தலம் என்பது எங்கு திறக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா மாமல்லபுரத்தில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் அப்படிதான் கீழே தான் இதை வந்து செஞ்சுருக்கிறாங்க. திடக்கழிவு மேலாண்மை திட்டம், அதாவது கடற்கரை, வீடுகள், பொது இடம், இது மாதிரி தங்கும் விடுதி, இந்த மாதிரி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய சேகரிக்கக்கூடிய திடக்கழிவை வச்சு மறுசுழற்சி செஞ்சு யூஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு திட்டம் தான் இது. ஓகேங்களா? இது வந்து யாருக்கிடையேப்பட்ட திட்டம் அப்படின்னா மாதா அமிர்தானமயி அறக்கட்டளை மற்றும் கிரீன் டெஸ்டினேஷன்ஸ் நெதர்லாந்து இவங்களுக்கிடையான திட்டம் தான். ஓகேங்களா? இது யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சா அப்படின்னா சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கஜேந்திர சிங் செகாவத் அவர்கள் இதை தொடங்கி வைத்திருக்கிறார். யார் தொடங்கி வைத்திருக்கிறார்? கஜேந்திர சிங் செகாவத். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நாட்டினுடைய முதலாவது பசுமை சுற்றுலாத்தலம் என்பது மாமல்லபுரத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது 4வது, உலக சமத்துவ கூட்டணி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? உலக சமத்துவ கூட்டணி உச்சி மாநாடு என்பது எங்கு நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வாஷிங்டன் அப்படின்ற பகுதிகளில் நடைபெற்றிருக்கிறது. ஓகேங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா இந்திய சிறுபான்மையினர் அறக்கட்டளை, ஓகேங்களா, அதுக்கப்புறம் சண்டிகரில் இருக்குது பல்கலைக்கழகம், அமெரிக்க இந்திய சிறுபான்மையினர் அசோசியேஷன். ஓகேங்களா? இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்திய சிறுபான்மையினர் அறக்கட்டளை சண்டிகரில் இருக்குது, அமெரிக்க இந்திய சிறுபான்மையினர் அசோசியேஷன் 2 பேர் பண்ணுறாங்க. இதில் இந்த சமத்துவ கூட்டணி உச்சி மாநாட்டில் ஒரு விருது ஒன்று வழங்கியிருக்கிறாங்க பிரதமர் அவர்களுக்கு. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் அமைதி விருது. இது முக்கியம், பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் அமைதி விருது அப்படின்ற விருது பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? எதற்காக அப்படின்னா ஒருங்கிணைந்த வளர்ச்சி, சிறுபான்மையினர் நலரில் பிரதமர் அதிக அளவில் கவனம் செலுத்திய காரணத்திற்காக இந்த விருது வழங்குவதாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம அந்தளவு டீட்டெயில் தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான இந்த மாநாடு எங்கே நடந்திருக்குது? அமெரிக்கா வாஷிங்டனில். பிரதமருக்கான விருது என்ன அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் குளோபல் அமைதி விருது என்பது அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ 5வது, 2024 ஆண்டிற்கான ICA உலகளாவிய கூட்டுறவு மாநாடு எங்கு நடைபெற்றது? ICA உலகளாவிய கூட்டுறவு மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்த ICA அப்படின்ற அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா 1895 ஏற்படுத்தப்பட்டது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வதேச கூட்டுறவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வதேச கூட்டுறவு இயக்கம் என்பது எப்போ தொடங்கப்பட்டது? 1895. அதை தான் ICA அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருக்கி சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த மாநாடு எங்கே வந்துட்டு நடைபெற்றிருக்கிறது அப்படின்னா டெல்லியில் பாரத் மண்டபம் இருந்துச்சுல, G20 மாநாடு நடந்துச்சு இல்லையா? ஸோ அங்கே தான் வந்துட்டு இது நடந்திருக்குது. இதில் இந்தியாவினுடைய தலைமையில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஓகேங்களா? இதில் முக்கியம் என்ன அப்படின்னா ஒரு 130 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா 130 ஆண்டுகளாக இந்த மாநாடு வந்து இந்தியாவில் நடைபெறலை. முதல் முறையாக 130 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாடு என்பது இந்தியாவில் என்ன பண்ணுது? நடைபெறுகிறது.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா 2025 சர்வதேச கூட்டுறவு ஆண்டாகவும் வந்து கடைபிடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்கிறாங்க. சர்வதேச கூட்டுறவு ஆண்டாகவும் இதில் கடைபிடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. 6வது கொஸ்டின், இந்தியா மற்றும் இத்தாலி பாய்மரக் கப்பல் கூட்டுப்பயிற்சி எங்கே நடைபெற்றது? இந்தியா மற்றும் இத்தாலி பாய்மரக் கப்பல் கூட்டுப்பயிற்சி எங்கே அப்படின்னா கொச்சி கடற்கரை கேரளா. ஓகேங்களா? கேரளாவில் தான் நடைபெற்றிருக்கிறது. இதில் இந்தியாவினுடைய சார்பில் INS தரங்கினி வந்து பங்கு பெற்றிருக்கிறது. அதில் இத்தாலியினுடைய சார்பில் அமெரிக்கோ வெஸ்பூசி என்ற கப்பல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது, ஜாயின் பண்ணியிருக்குது. இது வந்து உலகளாவிய ஒரு கடல்வழி பயணத்தை மேம்படுத்துகிறோம், 2 நாடுகளுக்கு இடையே சர்வதேச ஒரு நட்புறவை வந்து வளர்க்கணும் அப்படின்றக்காக இந்த பயிற்சி என்பது என்ன பண்ணப்படுகிறது, மேற்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே, நம்ம பயிற்சி வந்து எங்கே நடைபெற்றுச்சு? கொச்சி. அடுத்தது, வளர்ந்த பாரதத்தினுடைய இளம் தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? வளர்ந்த பாரதத்தினுடைய இளம் தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா டெல்லி பாரத் மண்டபம் தான் இந்த வளர்ந்த பாரதத்தினுடைய இளம் தலைவர்கள் மாநாடு என்பது நடைபெறுகிறது. ஜனவரி 11 மற்றும் 12 நடைபெறுகிறது. இது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, விவேகானந்தரினுடைய தொலைநோக்கு சிந்தனை இருக்குது இல்லையா, அதை வந்து வெளிப்படுத்தும் விதமாக இது பண்ணப்படுகிறது. விவேகானந்தருக்கு 162வது பிறந்த தினம் என்பது வருகிறது. ஓகேங்களா? எப்போ அவர் பிறந்திருப்பார்? 1862. ஓகேங்களா? அப்போ இருந்து ஒரு 162 ஆண்டுகள் வந்து ஆகுது. ஸோ இதை நினைவுபூர்வம் விதமாக இதை வந்து பண்ணுறாங்க பாரத் மண்டபத்தில். ஓகேங்களா? அரசியல் பின்புலாமில்லாத இளைஞர்களுக்கு பொது வாழ்வில் இணைக்கக்கூடிய ஒரு முயற்சி. அதாவது இளைஞர்கள் அனைவரையுமே வந்து ஒன்றிணைக்கணும், அதே மாதிரி அவர்களை விவாதிக்கணும், அவர்களுடைய யோசனைகளை வந்து கேட்கணும் அப்படின்றது ஒரு மையப்புள்ளியாக வைத்து தான் இந்த மாநாடு என்பது உருவாக்கப்படுகிறதாக அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 8வது, பான் 2.0 திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை எத்தனை கோடி ஒப்புதல் அளித்துள்ளது? பான் 2.0 என்ற திட்டத்திற்கு எத்தனை கோடி ஒப்புதல் வந்து அளித்துள்ளது? 1435 கோடி. பான் 2.0 திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை 1435 கோடி அளவில் ஒப்புதல் அளிச்சிருக்கு. இது என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம். ஓகேங்களா? ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களுக்கு தரமான உயர்கல்வி வழங்குவதற்காக ஒரு இதுதான் இது. ஓகேங்களா? அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இதற்கான முன்னெடுப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தில் இளைஞர்களுக்கு தரமான உயர்வுக்கான கல்வி வழங்குறதுக்காக இந்த திட்டம் என்பது இருக்குது. மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குது. அதாவது ஒன்றுமில்லை, இந்த மாதிரியான ஒரு கார்டு வந்துட்டு கொடுக்கப்படும், அதை வைத்து நம்மளால் படித்து கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதை பற்றி சொல்லப்படலை. நான் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக போடுறேன் நடைமுறைக்கு வரும்போது. அடுத்தது, ஆய்வு கட்டுரைகள் மற்றும் இதழ்களை காண நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சந்தா முறையில் 6000 கோடி நிதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய இயற்கை வேளாண் இயக்கம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக 1 கோடி விவசாயிகள் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ஹெக்டேர் அளவில் பயன்பெறுவாங்க. 1750 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது, ஹியோ என்ற ஒரு நீர்மின் நிலையம் 240 மெகாவாட் கொண்டது. 1939 கோடியில் அடல் புதுமை இயக்கம் 2.0 அப்படின்ற இதில் செயல்படுத்தப்பட இருக்கிறாங்க. 2028 மார்ச் 21 வரை வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 2750 கோடி செலவில் நிதி கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் முனைவை சூழலை வலுப்படுத்துவதற்காக நிதி ஆயோக்குக்காக இதுவரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ பல்வேறு திட்டங்களுக்கு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னா ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விஷயங்களை தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது 9வது, 3வது ரோஹிணி நையார் விருது என்ற விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? 3வது ரோஹிணி நையார் விருது பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அனில் பிரதான் அவர்கள். எதற்காக இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா கிராமப்புற மேம்பாட்டிற்கான ஒரு சிறந்த பங்களிப்பை வந்து இவர் செய்ததற்காக இந்த விருது என்பது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா இவர் ஒரு யங் திங்கர் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கிறாரு. யங் திங்கர் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவரை இந்தியாவினுடைய ஐடியாஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அழைப்பாங்க. இந்தியாவினுடைய ஐடியாஸ் மேன் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னாலும் அதுவும் அனில் பிரதான் தான். ஓகேங்களா? சரி, ஒடிசா மாணவர்களிடையே இவர் வந்து ஸ்டெம் அப்படின்ற கல்வியை வந்து ஊக்குவிப்பதில் அவர் ஆற்றிய பணிக்காக இந்த விருது என்பது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ரோஹிணி நையார் அறக்கட்டளையினுடைய சார்பில். ஓகேங்களா? ஓகே. 10வது கொஸ்டின், சமீபத்தில் புதிய டைடல் பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? சமீபத்தில் புதிய டைடல் பூங்கா எங்கு திறக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில். எங்கே அப்படின்னா திருவள்ளூரில். ஓகேங்களா?
திருவள்ளூரில் பட்டாபிராம் ஆவடி எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் பார்த்துங்க. திருவள்ளூரில் பட்டாபிராம் ஆவடியில் திறக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்தினுடைய 3வது டைட்டில் பூங்கா. இது தமிழகத்தில் 3வது டைட்டில் பூங்கா. கிட்டத்தட்ட 11.41 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. 330 கோடி அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட இதன் மூலமாக ஒரு 6000 பேர் வந்து பணி புரியும் வகையில் கட்டடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. 21 தளங்களை கொண்டதாக இது இருக்கிறது. ஓகேங்களா. என்ன கான்செப்டுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னா, தமிழகத்தினுடைய வடபகுதிகளுக்கும் இந்த தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் படி கொண்டு வந்திருக்கிறாங்க. சிறுமுடிவாக்கம் சிப்கோ தொழில்பேட்டை காஞ்சிபுரத்தில் துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையமும் திறக்கப்பட்டிருக்குது. 18.18 கோடி அளவில். தென்னிந்தியாவிலே முதல் முறையாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனம் பயன்பெறும் வகையில். ஓகேங்களா. மேலும் பார்த்தோன்னா தமிழகத்தில் இந்த $1 ட்ரில்லியன் பொருளாதாரம் என்பது 2030க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வைக்கப்பட்டிருக்குது. இது குறித்து நம்ம இதில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது 11வது, தெலுங்கானா மாநில அரசானது டேஸ் விழாவினை தெலுங்கானா மாநில விழாவாக கொண்டாடுறது அப்படின்னா ஃபஸ்ட்டே பார்த்தோம். சதர் சம்மேளன் அப்படின்ற விருது. என்ன பண்ணுது? சதர் சம்மேளன் விருது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு பிறகு ஒரு 2 நாள்கள் வந்து இது நடைபெறக்கூடிய ஒரு வருடாந்திர நிகழ்வாக இருக்கிறது. இது என்ன அப்படின்னா, அவர்களினுடைய பெருமை மற்றும் பக்தியை வெளிப்படுத்தும் வகையில் எருமையை வந்துட்டு, இந்த எருமை மாடு இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து தெருக்களில் ஊர்வலம் கொண்டு போகிறது ஒரு விஷயமாக அவங்க வச்சுருக்கிறாங்க. இது யார் செய்கிறா அப்படின்னா, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய யாதவர் அப்படின்ற ஒரு சமூகம் தான் இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, சதர் சம்மேளன் என்பது எந்த மாநிலத்திற்கான விழா அப்படின்னா தெலுங்கானா அப்படின்றது. 12, இந்தியா வியட்நாம் இடையான 5வது இருதரப்பு இராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது? இந்தியா வியட்நாம் இருதரப்பு இராணுவ பயிற்சி என்பது ஹரியானா அம்பாலா அப்படின்ற இடத்துல வந்து நடைபெற்றிருக்கிறது. அம்பாலா ஹரியானா. ஓகேங்களா. இதை வந்து வின்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வின்பாக்ஸ் அப்படின்றது நவம்பர் 4லிருந்து 23 வரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. 2023 வியட்நாமில் நடந்துச்சு. மாறி மாறி நடைபெறும். ஓகேங்களா. ஸோ இரு தரப்பினரினுடைய கூட்டு இராணுவ திறனை மேம்படுத்துவதற்காக இந்த தினம் வந்து இந்த பயிற்சி என்பது செய்யப்படுகிறது. சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவில் மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுங்க. அடுத்த ஒரு புத்தகம், ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா க்ளோஸ்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரினுடைய ஆசிரியர்னா பேராசிரியர் ஸ்ரீராம் கவுலியா அப்படின்றவர். அடுத்தது, டேவிஸ் கோப்பை டென்னிஸ் இத்தாலியை சாம்பியன் வாங்கியிருக்குது. இது நெதர்லாந்தினுடைய 2வது இடமாக இருக்கிறது. 2013 பிறகு கோப்பையை தக்க வைத்து கொண்ட முதல் அணியாக இந்த அணி இருக்கிறது. அடுத்தது, ஓம்சேரி என் பிள்ளை மறைவு. இவர் யார் அப்படின்னா, ஒரு பிரபலமான மலையாள எழுத்தாளராக இவர் இருக்கிறார். நாடக ஆசிரியர் மற்றும் பேராசிரியர், இந்திய விடுதலை போராட்ட வீரராக இருந்திருக்கிறாரு. சாகித்ய அகாடமி போன்ற உள்பட பல்வேறு விருதுகளை இவர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சில இம்பார்ட்டன்ட் டேஸ் நம்ம பார்க்கலாம். உலக பாரம்பரிய வாரம் வீக், வேர்ல்டு ஹெரிட்டேஜ் வீக் என்பது நவம்பர் 19 to 25. ஓகேங்களா. தீம் என்ன அப்படின்னா, பன்முகத்தன்மையை கண்டறிந்து அனுபவியுங்கள் அப்படின்றது எழுதிக்கங்க. இது வந்து அறிமுகம் இல்லாதவர்களுக்கு கலாச்சாரம் மற்றும் வரலாற்றில் ஒரு பாதுகாப்பை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த வாரம் என்பது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது, ஒட்டி பிறந்த இங்கே வந்து இது வந்து தீமு. இதுக்கப்புறம் வந்து இந்த தேசிய மாணவர் படை தினம் என்பது அதற்கு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா. தேசிய மாணவர் படை தினம், அதாவது NCC இருக்குல்லையே, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதற்கான தினம் என்பது நவம்பர் 24 கொண்டாடப்படுகிறது. ஏன் அப்படின்னா, 1948 தான் இந்த உலகினுடைய மிகப்பெரிய சீருடை இளைஞர் அமைப்பு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 76வது நிறுவன தினமாக இது கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் பார்த்திங்கன்னா, வீரமரணம் அடைந்த போர் வீரர்களுக்கு நினைவாக இந்த தினம் வந்து கொண்டாடுகிறோம். ஓகேங்களா. 1948 இது தொடங்கப்பட்டது. அடுத்தது, உலக ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் தினம் என்பது நவம்பர் 14 நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா. அதாவது வேர்ல்டு கன்ஜாயின்டு ட்வின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அது மாற்றான் படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சூர்யா படம். அந்த படத்தில் இருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் ஒட்டியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். ஓகேங்களா. ஸோ இரட்டையர்கள் வேறு, ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் வேறு, கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் வந்து வேறு. இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே வந்து ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் என்பது
அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்தது பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பிற்கான சர்வதேச தினம் நவம்பர் 25. கருப்பொருள் மன்னிக்கவும் இல்லை, பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிக்க ஒன்றுபடுங்கள் அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது தேசிய பால் தினம் என்பது நவம்பர் 26 கொண்டாடப்படுகிறது. நேஷ்னல் மில்க் டே அப்படின்னு சொல்கிறோம் நவம்பர் 26. ஓகேங்களா. அதாவது நம்மளுக்கு தெரியும் வெண்மை புரட்சியினுடைய தந்தை என்று அழைக்கப்பட்ட டாக்டர் வர்கீஸ் குரியன் பிறந்தது 1921. ஸோ அதற்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1970 காலகட்டத்தில் தேசிய பால் பண்ணை மேம்பாட்டு வாரியம் அப்படின்ற ஒரு வாரியத்தை ஏற்படுத்துவதற்கு இவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். அதற்கப்புறம் தான் இவர் என்னது இவருடைய பிறந்த நாள் இந்த தேதியை முன்னிட்டு தான் தேசிய பால் தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. அடுத்தது உலக நிலையான போக்குவரத்து தினம் என்பது நவம்பர் 26. தீமென ஒன்றாக ஆரோக்கியமான கிரகம் மற்றும் பிரகாசமான எதிர்காலத்திற்காக அர்த்தமுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றது கருப்பொருளாக இருக்கிறது. அடுத்தது ஃபைனலாக அரசமைப்பு ஏற்பு தினம் நவம்பர் 26. நம்மளுக்கு எல்லாருமே நன்றாக தெரியும் 75வது ஆண்டு கொண்டாட்டம் என்பது தற்பொழுது போய்கொண்டிருக்கிறது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் என்பது 1949 நவம்பர் 26 பழைய நாடாளுமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அதன்படி 1950 ஜனவரி 26 நம்ம கொண்டாடுறோம். ஆனால் வந்தது எப்போ அப்படின்னா ஏற்கப்பட்டது அப்படின்னா 49 நவம்பர் 26 தான். அடுத்தது அரசமைப்பு சட்டத்தினுடைய சமஸ்கிருதம் மைதிலி பதிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரதிகள் அப்படின்றது இந்த இதிலெல்லாம் பதிப்புகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 4 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதோட முடியுது. மேலும் ஒரு வீடியோ பதிவில் அதில் 4 நாள் வரும். ஸோ அதோட நவம்பர் மாதம் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் லேட்டாக வந்தாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.